ஸ்ரீ தேவி பாகவதம் 292 பகுதி பூத சுத்தி முறை. நாரத முனிவரே, குண்டலினி என்ற பரதேவதையை மூலாதாரத்தில் இருந்து எழுப்பி சுழுனை வழிடை அடைத்து பிரம்மாந்திரத்தை இணைந்திருக்கும்படி வேண்ட வேண்டும். பிறகு கம்ச மந்திரத்தினால் ஜீவனை பரபிரம்மத்தோடு இணைக்க வேண்டும். அதன் பின் பிருதுவி மண்டலத்தை முழங்கால் வரை நாற்கோணமாகவும் வஜ்ர வடிவமாகவும் லம் எனும் பீஜம் உள்ளதாகவும் தங்க நிறத்தினதாகவும் கொண்டு வருதல் வேண்டும். அப்பு மண்டலத்தை முழங்கால் முதல் நாபி வரை அரை சந்திரனை போன்றதாகவும் கோகந்த ரூபமாகவும் வம் எனும் பீஜம் உள்ளதாகவும் கொண்டு வரல் வேண்டும். பின் அக்னி மண்டலத்தை நாபி முதல் ஹிருதயம் வரை முக்கோணமாகவும் ஸ்வஸ்திகத்தோடு உள்ளதாகவும் ரம் என்ற பீஜம் உள்ளதாகவும் இரத்த நிறத்தினதாகவும் கொண்டு வாயு மண்டலத்தை இருதயம் முதல் புருவ நடு வரை விருத்தமான 6 பிந்துக்களின் அடையாளம் உள்ளதாகவும் எம் என்ற பீஜம் உள்ளதாகவும் தாம்பர நிறத்தினதாகவும் கொண்டும் ஆகாய மண்டலத்தை புருவமையும் முதல் பிரம்மாந்திரம் வரை விருத்தமாகவும் நிர்மலமாகவும் மனோகரமாகவும் ஹம் எனும் பீஜம் உள்ளதாகவும் ஸ்மரிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு பூதத்தையும் தனித்தனியாக நிலத்தை தீயிலும், நீரை அக்னியிலும், அக்னியை காற்றிலும், காற்றை ஆகாயத்திலும் ஒடுக்கி, ஆகாயத்தை மாபெரும் அகங்காரத்திலும், அகங்காரத்தை மகத்துவத்திலும் ஒடுக்கி, அதை பிரகிருதியிலும், பிரகிருதியை மாயையிலும், மாயையை ஆத்மாவிலும் ஒடுக்கி அனைத்தும் சுத்த ஞான சுரூபமென எண்ண வேண்டும். பிறகு பாவ புருஷனை வயிற்றின் இடது பக்கத்தில் இருப்பவனாகவும் கரிய நிறத்தினனாகவும் பெருவிரல் அளவினனாகவும் பிரம்மஹத்தி ரூபமே அவனது சிரசாகவும் தங்கத்தை திருடிய பாவமே அவனது கையாகவும் சுராபான பாவமே அவனது இதயமாகவும் குருபத்தினியை கூடி இன்பம் அனுபவித்த பாவமே அவனது இடையாகவும் உபபாதங்களே அவனது 2 கால்களாகவும் கட்க மிருகத்தின் தோலை அணிந்தவனாகவும் பொல்லாங்குக்காரனாகவும் கீழ் நோக்கிய முகத்தினனாகவும் பார்க்கவே சகிக்க உண்ணாத தோற்றம் உள்ளவனாகவும் பாவித்து வாயு பீஜத்தை ஸ்மரித்து வாயுவை, அதாவது காற்றை பூரித்து பாபரூபத்தை வளர வைக்க வேண்டும். பிறகு அதையும் உடலையும் வன்னி பீஜத்தால் எரித்து சாம்பலாக்கி கும்பகம் செய்து வாயு பீஜத்தால் ரேசகம் செய்து அதன் பஸ்மத்தை வெளியிட்டு அமிர்த பீஜத்தால் தோய்த்து பிருத்வி பீஜத்தால் பொன் அண்டம் போல திரட்டி முகுளாகாரமாக பாவனை செய்து ஆகாய பீஜத்தை கொண்டு முன்பு போல கடினமுறச் செய்து சிரசு முதல் பாதம் வரையுள்ள அங்கங்களை தோற்றுவித்து அதில் 5 பூதங்களையும் உட்புகச் செய்ய வேண்டும். பிறகு சோகம் என்கிற மந்திரத்தால் ஆன்மாவை இதய தாமரையில் அடைத்து சிவத்தோடு இணைந்து சுதாயமாக விளங்கும் குண்டலினி சக்தியை இதய கமலத்தில் ஸ்தாபிக்க வேண்டும். அந்த சக்தி மூலாதாரத்தை அடைந்திருப்பதாக கருத வேண்டும். இரத்த பெருங்கடலில் ஒரு பெரிய கப்பலை போல் பிரகாசிக்கும் ஒரு செந்தாமரை மலரில் அந்த குண்டலினி சக்தி பிரகாசிக்கிறாள் என்றும், தாமரை மலரென தகும் கைகளில் சூலம், கரும்புவில், அங்குசம், பஞ்சபாணம் ஆகியவற்றை அடையாளமாக ஏந்தி இருக்கிறாள் என்றும், சிறு கையும் கபாலமும் பூண்டு இருக்கிறாள் என்றும், 3 கண்களோடு பெரிய ஸ்தன கும்பங்களும் கொண்டவள் என்றும், உதய சூரியனை போல் பிரகாசிக்கும் நிறத்தினள் என்றும் பாவித்து உன்னதமான பிராணசக்தி எங்களுக்கு நலம் புரியட்டும் என்று தியானித்து சர்வாதிகார சித்திக்காக விபூதி அணிய வேண்டும். இனி ஸ்ருதி ஸ்மிருதிகளில் கூறப்பட்டுள்ள விபூதி அணியும் விதி முறைகளையும் அதன் பலன்களையும் விளக்கி கூறுகிறேன் என்றார் நாராயணர். 292 பகுதி நிறைவடைந்தது.